அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. வானுக்கு நிலவழகு, மலருக்கு மணமழகு, நீருக்கு மீன் அழகு, நெஞ்சுக்கு கருணை அழகு. எஸ்எல்வி பள்ளிக்கு நீங்கள் அழகு. நீங்கள் காற்றில் கரைத்துவிட்ட ஒவ்வொரு சொல்லும் காலம் உள்ளவரை உங்கள் பெயர் சொல்லும். உங்கள் வார்த்தைகள் பூவாக மாறி எங்கள் மேல் தூவப்பட்டன. ஒவ்வொரு வரியும் சரமாக மாறி எங்களுக்கு சமர்ப்பித்தீர்கள். கடந்த காலத்தில் வெளிச்ச விரல்கள் தொட முடியாத வெட்ட வெளிகள் எல்லாம் ஒளிச்சிறகு கொடுத்து உயர் ஒளி தந்து நம் விழிகளுக்கும் மொழிகளுக்கும் விருந்து கொடுத்தவர். பொறுமையில் பூமியாய், பொது உடைமை போற்றுவதில் புதுக்காற்றாய், அகன்ற அன்பில் ஆகாயமாய், அனைவரையும் அணைக்கும் அன்னையின் அரும் புதல்வனாய், எதிர்ப்புகளை பொசிக்கும் எரித்தலையாய், அத்துணை சிறப்புகளின் மொத்த உருவாக விளங்குபவர் எங்கள் பள்ளி தலைமையாசிரியர், தங்க ஆசிரியர். அறம், அன்பு, ஒழுக்கம், விருந்தோம்பல் மற்றும் இயற்கை சார்ந்த வாழ்வியல் நெறிகளை கடைபிடித்து வாழ்பவர். தன்னை நாடி வந்த பாணர்களுக்கு பரிசில் கொடுப்பதில் மட்டுமன்றி விருந்தோம்பலில் குறைவில்லாதவர் நல்லியக்கோடன் என்னும் அரசன். தான் அரசனாக இருந்தாலும் விருந்தளிக்கும் போது முன்னின்று செய்பவர். பல்வேறு அடிசில் விலங்கை பொற்காலத்தில் விரும்புவனே பேணி, ஆனா விரும்பின் தான் நின்று ஊட்டி சிறுபானாற்றுப்படை கூறுகுது. அதுபோல தானே முன்னின்று விருந்து உபசரிப்பதில் எம் பள்ளி தலைமையாசிரியர் நிகரில்லாதவர். வாழும் நாள்கள் வரமாய் அமைந்து வளங்களை கரங்களில் தந்திடட்டும். உறவுகளோடு இனிமையாய் தங்கள் பயணம் தொடரட்டும். தன் வாழ்நாளில் அகந்தை அற்றவராகவும் பண்புடையவராகவும் அறிவில் சிறந்தவராகவும் வாழ்ந்து வாழ்வில் முன்னேறி வெற்றி நடை போடுபவர். நன்னெறிகளை பின்பற்றி வாழ்வில் மேம்பட்ட மனிதராக வாழ்ந்து வருபவர். எங்கள் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரியவர். கல்லாதவரிடை கட்டுரையின் மிக்கதுவோர் பொல்லாதது இல்லை ஒருவருக்கு. நல்லா இழுக்கத்தின் மிக்க இழிவு இல்லை, இல்லை ஒழுக்கத்தின் மிக்க உயர்வு. பழமொழி 400 கூறுகிறது. ஆரவாரம் கொள்ளாத அமைதியின் வடிவமாய் பொறுப்புகளை வரையறுத்து கடமைகளை நிறைவேற்றும் கண்ணியமான மனிதர் இவர். இரவில் உலா வரும் 2வது கதிரவன் போல தான் எடுத்த வேலைகளை முடித்து கொண்டுதான் உறங்கச் செல்வார். சாதனைகள் பல செய்து சகலமும் எஸ்எல்வி பள்ளி வளர்ச்சிக்கு உதவிட்ட உத்தமர். விழுது இறக்கிய ஆலமரமாய் பள்ளியை பாதுகாத்தும் தன்னம்பிக்கையின் திறவுகோல். எடுத்த காரியத்தை இனிதே முடிக்கும் பக்குவம் தெரிந்தவர். மாணவர் முன்னேற்றத்தில் மகிழ்ச்சி கொண்டவர் நமது பள்ளியின் தலைமையாசிரியர் அவர்கள். ஆறுகள் தனக்காக ஓடுவதில்லை, மரங்கள் தனக்காக காய்ப்பதில்லை, சுட்டெரிக்கும் சூரியனும் சுகம் தரும் நிலவும் சுயநலம் பார்ப்பதில்லை. பசுமை நிறைந்த நினைவுகளோடு பாடித் திரிந்த பறவைகளாய், துள்ளித் திரியும் கன்றுகளாய், கூவித் திரியும் குயில்களாய் கடந்து 10 ஆண்டுகளாக பரவசப்பட்டு கிடந்தோம். இவையெல்லாம் அன்பின் சின்னமாய் விளங்கும் அன்னை லட்சுமி தாய் அவர்களின் அன்பு மகனின் புண்ணியத்தாலே நாம் பெற்றோம். கடமையை கண்ணாய் கொண்டு சவாலான நேரங்களிலும் புன்னகையுடன் பொறுப்புகளை நிறைவேற்றுபவர். காலம் எண்ணுக்குள் அடங்கினாலும் இவர் ஆற்றிய சேவை எண்ணில் அடங்காதது. நம் தலைமையாசிரியர் இப்பள்ளிக்கு ஆற்றிய பணி வளர்ச்சி மிகப்பெரிய தூணாக இருந்துள்ளது. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நிதானத்துடனும் பொறுப்புடனும் முடிவெடுப்பவர்தான் இவருடைய ஸ்டைல். ஒரு சிறந்த வழிகாட்டியாக, சக ஊழியராக, நண்பராக, தந்தையாக இவர் நமக்கு ஆற்றியுள்ள பங்களிப்பு விலை மதிப்பற்றதாகும். நம் பள்ளியின் ஆண்டு விழா அறிக்கை 25-26ஆம் ஆண்டிற்கான அறிக்கை. பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும்
இப்பள்ளி கண்டெடுத்த நல்லொழுக்கத்தின் அறிவாக திகழும் எங்கள் பாசத்திற்கும் நேசத்திற்கும் மரியாதைக்கும் உரியவரான எங்கள் மதிப்புமிகு தலைமையாசிரியருக்கு முதல் வணக்கம். கல்வி பிழைப்புக்கான கருவியாக மட்டுமல்லாமல் உணர்ந்து உள்வாங்குவதை மேம்படுத்துவதாக இருக்கும் வகையில் குழந்தைகள் மகத்தான மனிதர்களாக மலர்ந்திட SLV நகர் நடுநிலைப் பள்ளியானது செயல்பட்டு வருகிறது. பள்ளியின் உயர்வு, வளர்ச்சி, சேவைகளை அறிக்கையாக சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். கல்விக்கு அழகு கசடர மொழிதல். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கல்வியே மனிதனை உருவாக்குகின்றது. இப்பள்ளியில் பட்டதாரி தலைமையாசிரியர், 4 பட்டதாரி ஆசிரியர்கள், 6 இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் கணினி, உடற்கல்வி, பகுதி நேர ஆசிரியர்கள் பணியாற்றுகின்றனர். AI அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கம் இன்ஸ்ட்ரக்டர் நிர்வாகம் மற்றும் பயிற்றுனர் பதவிக்கு பெருமை சேர்க்கும் பாரிஜாதம் உயர் தொழில்நுட்ப ஆய்வகத்தில் ICT ஆய்வகம் மற்றும் எமிஸ் பணிகளை நிர்வகிக்க நியமிக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றுகின்றார். எங்களின் தலைமை ஆசிரியரின் சிறந்த முன்னெடுப்பினால் பள்ளி வளாகம் முழுவதையும் இணைய வசதி செய்யப்பட்டுள்ளது. கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 படி ஏற்படுத்தப்பட்ட பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு செய்யப்பட்டு பள்ளியின் செயல்பாடுகள் மேம்படுத்த பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளூர் பிரதிநிதிகளை கொண்டு பள்ளியின் நிர்வாகம், உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளது. பள்ளி வளர்ச்சி திட்டம், நிதி பயன்பாடுகள், மாணவர் சேர்க்கை இவற்றை உறுதி செய்கின்றது. ஒவ்வொரு மாதமும் SMC கூட்டம் கடைசி வெள்ளிக்கிழமைகளில் கூட்டம் நடத்தப்பட்டு கற்றல் திறனை மேம்படுத்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. மாணவர்களின் தனித்திறனை கண்டறிந்து அடிப்படை கல்வி அறிவை வலுப்படுத்த 2022-23 கல்வியாண்டில் தொடங்கப்பட்ட எண்ணும் எழுத்தும் 1 முதல் 5 வகுப்புகளுக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஜூலை 2025 முதல் திறன் என்னும் புதிய முன் எடுப்பு அறிமுகப்படுத்தப்பட்டு கற்றலில் பின்தங்கிய மாணவர்களின் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படுகின்றது. தனியார் பள்ளி மாணவர்களுக்கு நிகராக அரசு பள்ளி மாணவர்களின் டிஜிட்டல் திறனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு TN Spark தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரமோஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் திட்டம் தொடங்கப்பட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு, AI, ரோபோட்டிக்ஸ் மற்றும் கோடிங் போன்ற நவீன தொழில்நுட்பங்களும் கற்பிக்கப்படுகின்றது. பள்ளி ஹைடெக் ஆய்வகங்கள் மூலம் வாரத்திற்கு 2 வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. மாணவர்களின் பசி போக்கி ஊட்டச்சத்தை மேம்படுத்த பள்ளி சேர்க்கை அதிகரிக்க 15/9/2022 தொடங்கப்பட்டு முன்னோடி திட்டமான காலை உணவு திட்டம் மிகச் சிறப்பாக செயல்படுகின்றது. இத்திட்டமானது இடைநிற்றலையும் குறைத்துள்ளது. பள்ளியின் உள்கட்டமைப்பு பணிகள், மின் இணைப்புகள், குடிநீர் தொட்டிகள், குழாய்கள் பராமரிப்புகள் மற்றும் கழிப்பிட பராமரிப்பு, தரைத்தளம் கற்கள் பதிக்கப்பட்டுள்ளது. காலை உணவு சமைப்பதற்கான சமையல் கூடம் தனியாக கட்டப்பட்டு வண்ணம் பூசப்பட்டது. இவை அனைத்தும் பள்ளிய மானியத் தொகை மூலம் பள்ளி மேலாண்மை குழுவினால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு செவ்வனே நிர்வகிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் தலைமை பண்பு, படைப்பாற்றல் மற்றும் குழு பணியை ஊக்குவிப்பதற்காக புதிய சிறப்பு குழு மகிழ் முற்றம் மூலம் மாணவர்களின் தனித்திறமைகள் வெளிக்கொணர உதவும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கற்றல் இணை செயல்பாடுகள் மூலம் மாணவர் மன்றம், இலக்கிய மன்றம், வானவில் மன்றம் மற்றும் புதிர்கணக்கு வினாடி வினா நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. நல்ல வகுப்பறை சூழல் குழந்தைகள் படிப்பார்வத்தை அதிகரிக்கும் வகையில் திறன்மிகு வகுப்பறைகள், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், தலைமையாசிரியர் அவர்களின் திறன்மிகு சீரிய உழைப்பின் மூலம் அனைத்து வகுப்பறைகளிலும் ஏற்படுத்தப்பட்டு நடைமுறையில் உள்ளது.
தலைமையாசிரியரின் சிறந்த முன்னெடுப்பால் 2 பெரிய தொலைக்காட்சி பெட்டிகள், 4 ப்ரொஜெக்டர்கள், 3 பெரிய LED தொலைக்காட்சி பெட்டிகள் என அனைத்து வகுப்பு அறைகளிலும் வகுப்பறை செயல்பாடுகள் உயர் தொழில்நுட்ப முறையில் நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளி மாணவிகளுக்கு தமிழக அரசின் மூலம் சிலம்பம் சிறப்பான முறையில் கற்பிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் எம் பள்ளி குழந்தைகள் சிலம்பம் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுள்ளனர். ஏட்டுக்கல்வியை தாண்டி வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தும் திட்டம் நுழை, நட, ஓடு, பற என 4 தனித்தனி வாசிப்பு நிலைகளை கொண்ட புத்தகங்கள், நற்பண்புகளை வலுப்படுத்தும் கதை நூல்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. விலையில்லா பொருள்கள் பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் 2025-26 கல்வியாண்டிற்கான பாடநூல்கள், குறிப்பேடுகள், புத்தகப் பைகள், காலணிகள், சீருடைகள், வண்ண பென்சில்கள் போன்ற அனைத்து விலையில்லா பொருள்களும் பெற்று வழங்கப்பட்டுள்ளது. இல்லம் தேடி கல்வி, புதிய பாரத எழுத்தறிவு திட்டம், எண்ணும் எழுத்தும், வாசிப்பு இயக்கம், கலை திருவிழா, சிறார் திரைப்படங்கள், நான் உயிர்காவலன், வானவில் மன்றம் என அனைத்தும் பள்ளியில் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகின்றது. கல்வி வளர்ச்சியினால் ஆசிரியர் தினவிழா, குழந்தைகள் தினவிழா, சுதந்திர தினவிழா, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு SSAC, மாணவர் பாதுகாப்பு ஆலோசனை குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மாணவர்களின் பாதுகாப்பு, பாலியல் வன்முறையிலிருந்து பாதுகாப்பு மற்றும் மனநல ஆலோசனைகளை வழங்குதல் இக்குழு மூலம் செய்யப்படுகின்றது. ஆசிரியர் தின விழாவில் திருமதி இனிதா குமார் அவர்கள் கலந்து கொண்டு ஆசிரியர்களின் பணியினை பாராட்டி பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். கல்வி வளர்ச்சி நாள் விழா கொண்டாடப்பட்டு SRS அறக்கட்டளை மூலம் கலை, இலக்கிய போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. குடியரசு தின விழாவில் முன்னாள் இராணுவ வீரர்கள் நலச்சங்கமும் பள்ளி தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பான முறையில் பரிசு பொருள்களை வழங்கி மாணவர்களை ஊக்கப்படுத்தினர். தொட்டனை தூறும் மணற்கேணி, மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு, மணலை தோண்ட தோண்ட நீர் சுரக்கும், அதுபோல எங்கள் பள்ளியில் படிக்கும் பிள்ளைகளின் அறிவு வளர்கிறது என்பதற்கு இணங்க முன்னாள் மாணவர்களின் தேர்ச்சியே சான்றாகும். தேசிய திறனாய்வு மற்றும் தகுதி அடிப்படையிலான கல்வி MMS தேர்வில் மாணவி ஹஸ்னா செரீன் அவர்கள் இந்த வருடம் அதிக மதிப்பெண்கள் பெற்று மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 1000 பெறுவதுடன் கோவை மாவட்ட மாதிரி பள்ளியில் மாடல் ஸ்கூலில் 9ஆம் வகுப்பு உண்டு உறைவிட பள்ளியில் சேர்ந்து படிக்க தகுதி பெற்று SLV நகர் பள்ளிக்கு பெருமையை சேர்த்துள்ளார் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் 1523வது ரேங்க் பெற்றுள்ளார். மேலும் அவரை பள்ளி மனமாற பாராட்டுகின்றது. பள்ளி வளாகத்தில் தமிழக அரசால் தொடங்கப்பட்டு மிகச் சரியான முறையில் நேர்த்தியாக செயல்பட்டு வருவது பள்ளியின் ஹைடெக் லேப் ஆகும். பள்ளி தரவுகள், மதிப்பெண் உள்ளீடு என அனைத்து பணிகளும் உரிய நேரத்தில் கணினி ஆய்வகம் மூலம் செயல்படுத்தப்படுகின்றது. உயர் தொடக்க கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஹைடெக் லேப் அசஸ்மெண்ட், உயர் தொழில்நுட்ப ஆய்வகத்தில் மதிப்பீடு, மாணவர்களின் தேர்வுகள் இந்த முறையில் நடைபெறுகின்றது. நம்ம ஸ்கூலு நம்ம ஊரு போன்ற திட்டங்கள் அனைத்தும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற இலக்கை அடைய பள்ளி கல்வித்துறை மூலம் அனைத்தும் பெறப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு பள்ளி சீரிய முறையில் பீடு நடை போடுகின்றது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.